ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாராருக்கெல்லாம் பொங்கல் முடிஞ்சு பொங்கல் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அவங்கெல்லாம் வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாசிப்பருப்பை வந்து 3 தடவை அலசிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னாக்கா 2 கப் வந்து பச்சரிசி அதையும் சேர்த்து வேக வச்சு இந்த மாதிரி குழவா வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது நல்லா குழவா வந்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1½ கப்பு வந்து சர்க்கரையை வந்து கொதிக்க வச்சு பாகா எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து அது கூட சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியாக தான் இருக்கும். நம்ம கிளறிட்டே இருக்கும்போது கொஞ்சம் இறுக்கமாகும். அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து பொடிச்சு வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா கிளறினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா பச்சை கற்பூரம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற நட்ஸ் என்னென்ன நீங்கள் போடுறேன்னு விருப்பப்படுறீங்களோ அது வந்து நெய் கொஞ்சம் சேர்த்து அந்த நட்ஸ் எல்லாம் அதில் பொரித்து நம்ம கிளறி வச்சுருக்க ரைஸ் மேலே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரம் விட்டோம் அப்படின்னாக்கா அதுவே நார்மல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்தது. நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.